இத கற்பனை செய்து பாருங்கள். மகாபாரத போருக்கு பிறகு கிருஷ்ணர் துவாரைக்கு திரும்புகிறார். ஆனா அது அவர் முன்பு அறிந்த துடிப்பான நகரமாக இல்லை. மாறா துவாரகை கடலால் விழுங்கப்பட்டு அமைதியாகவும் அசைவற்று இருப்பதை காண்கிறார். அதன் பெரிய அரண்மனைகள் அலைகளுக்கு அடியில் மறைஞ்சுவிட்ட. ஒரு காலத்துல சிரிப்பொலி கேட்ட சந்தைகள் இப்போது வெறிச்சோடி கிடக்கின்றன. ஒரு காலத்துல பக்தி பொலிவுடன் இருந்த கோவில்கள் இப்போது தண்ணீருக்கு அடியில் நிழல்களாக மாறிவிட்டன. நான் இந்த ஆவிகள் உலவும் தெருக்களில் நடக்கிறேன். ஒவ்வொரு அடியிலும் நினைவுகளின் பார்த்தை உணர்கிறேன். என் காலக கொண்டாட்டங்களையும் இசையையும் ஒரு காலத்துல இங்கு இருந்த மகிழ்ச்சியையும் நினைவு கூர்க்கின்றன. ஆனா இப்போது மெல்லிய நீரின் சத்தம் மட்டுமே என்ன சூழ்ந்துள்ளது. ஒவ்வொரு மூலையும் ஒவ்வொரு கல்லும் கடந்து போன ஒரு காலத்தை பற்றி பேசுகின்றன. தங்க அரண்மனை ஒரு காலத்துல இருந்த இடத்தில் நான் நிற்கிறேன். ஒரு காலத்துல நண்பர்களும் குடும்பத்தினரும் இந்த அரண்மனை முழுவதையும் சிரிப்பாலும் அன்பாலும் நிரப்பினார்கள். இப்போது அமைதி மட்டுமே பதில சொல்லுகிறது. திருவிழாக்களே நான் நினைச்சு பாக்குறேன். விளக்குக, மந்திரங்க, வண்ணங்க. ஆனா காலம் அனைத்தையும் அடிச்சு சென்றுவிட்டது. ஒரு ஆழ்ந்த சோகம் என் இதயத்தை நிரப்புகிறது. துவாரக ஒரு நகரத்தை விட மேலானது. அது ஒரு கனவு, ஒரு வாக்குறுதி, ஒரு வீடு. ஆனாலும் மிகப்பெரிய நகரங்கள் சூட காலத்தின் பிடியில இருந்து தப்ப முடியாது. நான் உணர்கிறேன், எதுவும் நிரந்தரம் இல்லை. எல்லாம் மாறுகிறது. வலிமையான சுவர்கள் சூட இடிந்து வரும். நினைவில் சூட வங்கி போறோம். ஆனா அலைகளுக்கு அடியில் உள்ள அமைதியான இடிபாடுகளை பார்க்கும்போது நான் வேற ஒன்றையும் பார்க்கிறேன். ஒரு நினைவூட்ட. வாழ்க்கை விலை மதிப்பற்றது. ஏனென்றா அது மாறுறது. ஒவ்வொரு கணமும் முக்கியமானது. ஏனென்றா அது மீண்டும் வராது. துவாரகையின் வெறுமை இப்போது என்னிடம் இருப்பதே மதிக்க எனக்கு கற்கட்டுக்குது. நான் நகரத்தை விட்டு வெளியேறுகிறேன். ஆனா அதன் நினை என்ன இருக்கிறது. சோகம் நீங்கிறது. ஆனா அன்போ நீங்கிறது. ஒருவேளை அதா துவாரகையின் உண்மையான பரிசு. அதன் தங்கம் அல்லது பெருமை அல்ல. ஆனால் அது விட்டு செல்லும் பாடங்கள். இந்த உணர்வு பூர்வமான பயணத்தில் என்னுடன் இணைந்ததுக்கு நன்றி. துவாரகையின் கதை உங்களை நெகிழ செய்திருந்தா கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. நினைவில் கொள்ளுங்கள், மிகப்பெரிய கதைகள் சூட முடிவுக்கு வரும். ஆனா அவற்றின் உண்மை நம் இதயங்களில் வாழும்.